ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நியூ அப்டேட் தான். அந்த வீட்டில் நான் ஒரு நியூ அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஐ எம் ஸோ வெரி வெரி சாரி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நான் இப்போ 10th படிக்கிறதுனால கொஞ்சம் வீடியோ இது அப்லோட் பண்ணுறதுனா கொஞ்சம் லேட்டாகும். இட்ஸ் ஓகே. இனிமேல் நான் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அந்த மாதிரி தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். வாரத்தில் ஞாயிறு சனி இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்படி சரியாக இருக்கா பார்த்தீங்களா? நியூ அப்டேட்ஸுங்கள ரெட்டாக போட்டு ரெட்டு ஸ்டோன் மாதிரி போட்டு விளங்கிட்டா சைடில் லைட்ஸ் எல்லாம் போட்டு ரெடி கெத்தாக இருக்கா. கார்பெட்டை போட்டேன். 2 பெட்டு எல்லாமே ரெண்டாக வச்சுருக்கேன். இதில் இதை போட்டுக்கலாம், இதுலேயும் அதே தான். இதுவும் அதே தான், ஃபுல்லாக தான். ஓகே, வாங்க இப்போ மேலே போய் இங்கே போனால் 2 டோரை வச்சு செஸ்ட்டு இங்கே இங்கெல்லாம் ஆர்மர் ஆக்சஸ் ஆயுதம் ஃபுட்டு ட்ரிங்க்ஸு எல்லாமே வச்சுருக்கேன். இங்கேயும் அதே தான் இருக்கும். டெக்கரேஷனில் சாமியாக இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா குட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே என்னடா அங்கே எப்படி ஓட்டம் வந்துச்சு? அதையும் ஃபஸ்ட்டு போடுவோம் கரெக்டாக்கா. இப்போ நம்ம என்னடா இது உள்ள போதும் பார்த்தா ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு இங்கே ஒரு குட்டியாக ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இங்கே இப்போ அப்படியே இங்கே வந்தால் ஃபார்மிங் ஏரியா எப்படி சூப்பராக்கா. ஆக்சுவலாக அது என்னன்னா ஒரு ஸ்பேர் ஹவுஸ் மாதிரி. ஒரு ஸ்பேர் ஹவுஸ் மாதிரி. ஓகே, இங்கே எதாவது சாம்பி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே குடுன்னு ஓடி வந்து இப்படி வந்தால் இங்கே கட்டும் போது இது ஆயிடுச்சா. இது வந்தால் இங்கே 2 பெட்டு, அப்புறம் இங்கே ஒரு 2 இது இங்கே பூக்கள் எல்லாமே இருக்கும். அப்புறம் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே அடைச்சிட்டு அப்படியே நம்ம அந்த வீட்டில் இருக்கலாம். இங்கேருந்து அப்படியே வெளியே வந்தால் ஃபுல்லாக ஃபார்மிங் தான். ஃபார்மிங் தண்ணியெல்லாம் அங்கேருந்து என்னது அங்கே மட்டும் இதுவாகிட்டு எப்படி ஆயிடுச்சு? அது முட்டை எடுத்துகிட்டு போட்டு சீட்ஸு எங்கே இந்த சீட்ஸ் தான் போட்டிருந்தேன். இந்த சீட்ஸையும் அப்படியே போட்டு நம்ம எடுத்து வச்சிருவோம். எங்கேயாத்துக்கே போட்டுருவோம். அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சுற்றி பார்த்திங்கன்னா ஃபார்மிங் ஏரியா தான். இங்கே நம்ம வீடு. ஓகேவா? க்ரியேட்டிவிட்டின்றதுனால எதுவும் ஆகலை. அப்படி இல்லைன்னா அவ்வளோதான், கதை க்ளோஸ். இந்த வீடே கட்டியிருக்க முடியாது என்னால். கிரிப்பரு ஜாம்பி அப்புறம் அது எல்லாம் நிறைய வந்திருக்குங்க. சர்வைவலில் மட்டும் போட்டிருந்தேன்னா ஏற முடியுமா? ஏற முடியல. நம்மளால இப்படி பறந்து போக முடியும் பார்த்தீங்களா? இங்கேருந்து கீழே வந்தா ஓ மை காட், என்னது இது? ஓய்யோ, அப்போ நம்ம அதனால விழாமல் இருக்கணும். விழுந்தால் தான் நம்ம இதுவாகிடும். கஷ்டப்பட்டு இது பண்ணதுலாம் இதுவாகிடும். அதனால் விழாமல் இருந்தால் நல்லது. இது இங்கே தான் நான் போட்டிருந்தேன். அடுத்து என்ன பண்ணலாம்? உள்ளே வந்துட்டு இப்படி போட்டோம்னா இது நீங்கள் ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே. லைட் எடுத்து இங்கே போட்டுருவோம். போக முடியல வச்சுட்டு இங்கே வேணாம். இங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்படி போய் பார்த்துட்டு இங்கே இருக்கும். இது இங்கே போட்டுட்டு வச்சிடும். சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து இப்படி ஏறி வந்து பார்த்துட்டு போக கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன எடுக்க போகிறோன்னா டோர். செம்ம ஐடியா வந்திருக்கு. அதான் பண்ண போகிறோம். இந்த டோர் ஒன்று எடுத்துப்போம். 1 2
open man 1 2 ஏய் இங்கே மறைக்குதா 7 2 கொடுத்துடலாம். இதெல்லாம் எதுக்கு நம்ம இது இங்கே போட்டோன்னா ஜாம்பிஸ் வராமல் இருக்கிறதுக்கு தான். ஏறி வந்துடுவோம். வந்துட்டு இங்கே இருந்தால் இங்கே ஒரு டோர் போட்டுடலாமா? அங்கே ஒரு டோர் போட்டுடலாம். ஓப்பன் பண்ணி போக இங்கே ஓப்பன் ஆகவே ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம போகும்போது அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். 1 2 3 சூப்பராக நல்லாக்குனா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. கேப் இருக்கு. ஐயோ வச்சிட்டேன். அது அந்த ஸ்டோன் அந்த இதுவே நம்ம எடுத்துருவோம். அது பேர் எனக்கு சரியாக தெரில. பிரிக் ஸ்டோன் அங்கங்கே வஞ்சிது கைப்பட்டு சரி போட்டுருவோம். சம்மந்தமே எல்லாமே போடும். ஐயோ கைப்பட்டு போயிடுது. போட்டாச்சு. வச்சிரும். ரொம்ப இருட்டாக்கே. அங்கே ஒன்று போட்டுருவோம். இங்கே போடுவோம். வேணாம், இதெல்லாம் போட்டாச்சு. சூப்பராக இருக்குல்ல? நம்ம வரும்போது அப்படியே ஒரு 2 பேர் இருக்கோமா, அப்படியே ஒருத்தர் ஒரு சைடில் க்ளோஸ் பண்ணிட்டே வருவாங்க, இன்னொரு சைடில் க்ளோஸ் பண்ணிட்டே வருவாங்க. அப்புறம் சாம்பிஸ்லாம் இங்கேயும் நின்று அவஸ்தைப்படும். க்ரீப்பர் வெடித்து அழகாக வந்துடும். வேற ஒன்று. அப்புறம் நம்ம வேறு ஒரு இதை போட்டோம்னா சாம்பிஸ் க்ரீப்பர் வராமல் பார்த்துடணும். ஆனால் கிரியேட்டிவிட்டியில் நிறைய வாட்டி நான் சும்மா உட்காந்து இது பண்ணும் போதெல்லாம் கிரியேட்டிவிட்டி எல்லாம் வரும். க்ரீப்பரு, ஜாம்பி, அப்புறம் அந்த பிளாக் கலர் ஸ்டிக் மாதிரி இருக்குமே, அந்த கண்ணை பார்த்தா அட்டாக் பண்ணுவேன், அது எல்லாம் இருக்கும். எல்லாம் வருங்க. நானும் அச்சு கொலை பண்ணிருவேன். இது கிரியேட்டிவிட்டி தான், நான் ஒன்றும் பண்ணல. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சைடில் ஒரு 2 வீடியோ தெரியும். அந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.